ஹாப்பி நியூ இயர். இந்த ஆங்கில புத்தாண்டு நாம் ஜனவரி 1 வருஷம் கொண்டாடுறோம். எங்கேருந்து இந்த கொண்டாட்டம் ஆரம்பிச்சது, எப்போ ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சது, இது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? போப் கிரிகோரியன் அவர் தான் முதலாக ரிவைஸ் பண்ண கேலண்டரை கொண்டு வந்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த நியூ இயர் கொண்டாட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் பிரிட்டிஷ் காலனிக்கு ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த கேலண்டரை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஜனவரி 1 நியூ இயராக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் நாம் எப்போ கொண்டாட ஆரம்பித்தோம்? இந்தியாவில் ஆரம்ப காலகட்டங்களில் நம்மலாம் எல்லாருமே ஹிந்துக்கள் தனியாக ஒரு பண்டிகையை கொண்டாடணும், நியூ இயர் கொண்டாடுவோம், புத்தாண்டு கொண்டாடுவோம். அதில் ஆந்திராவில் வேறொரு நாள்லேயும், நமக்கு ஒரு நாளும், கர்நாடகாவில் ஒன்றும், வடநாட்டில் ஒன்றும் கொண்டாடுவோம். ஆனால் பிரிட்டிஷ் வந்த பிறகு நாம் அந்த கேலண்டரை அடாப்ட் பண்ண பிறகு ஜனவரி 1 பொதுவான நாளாக இருந்ததுனால எல்லாராலும் அது ஈஸியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆரம்ப காலத்தில் ஜனவரி 1 கிறிஸ்துவர்கள் முதல் நாள் 31 இரவு 12 மணிக்கு சர்ச்சில் போயிட்டு பூஜை பண்ணி கடவுளை வேண்டி புதிய நாளை துவங்குவார்கள். அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் சேர்ந்து சிறு அளவில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு மக்கள்லாம் தெருவில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பித்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு தான் இந்த நியூ இயர் கொண்டாட்டமாக மாற ஆரம்பிச்சது. எல்லாருக்கும் ஏதோ கொண்டாட்டம் தேவைப்படுது. அந்த கொண்டாட்டத்துக்கு பொதுவாக ஒரு காரணம் இருக்கணும்னா அந்த நியூ இயருங்கிற ஒரு காரணமாக இருந்துச்சு. எப்போதும் மனுஷனுக்கு அப்படி தானே, நாளைக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வரப்போகிற காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆசைப்பட்டோம்னா ஒரு தேவை வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த ஃபங்க்ஷன் தான் இந்த நியூ இயர். முதல் வருஷம் நம்ம ஒழிச்சிட்டு அடுத்த வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் அந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் அந்த நியூ இயர் எல்லாராலையும் கொண்டாடப்படுது. இது ஒரு கிறிஸ்துவ மதமாகவோ இல்லை முஸ்லீமாகவோ ஹிந்துவாக கொண்டாடப்படுறதில்லை. எல்லா மதத்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுது. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு தெருவில் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடினா பெரிய விஷயம். சகலகலா வல்லவன் படம் வந்த காலத்தில் அந்த பாட்டை போட்டு கொஞ்சம் பேர் கொண்டாடினாங்க. அதன் பிறகு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ரகசியமாக மது அறிந்து கொண்டாடினாங்க. அதன் பிறகு சில காலம் கழித்து மதுபான விடுதிகளில் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் வளர 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 ஒரு பீரியடில் 500 ரூபா கட்டுங்க, சாப்பாடெலாம் இலவசம், மதுவை காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஒரு கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. பணக்காரர்கள் தான் பெரிய பெரிய விடுதிகள்லேயும் பெரிய பெரிய ஹோட்டல்களையும் கொண்டாட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ரோட்லேயே கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது நல்லதா கெட்டதா அப்படி ஒன்றும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு நியூ இயர் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியாக தான் கொண்டாடணும், சந்தோஷமாக கொண்டாடணும், ஊரே கொண்டாடுது, எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பாதுகாப்பாக கொண்டாடணும், நல்லபடியாக கொண்டாடணும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெரும் கூட்டம் கூடுதுன்னா அதுக்கு அபாயமும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அங்கே கூடுறவங்க எல்லாம் தெளிவான சிந்தனையோடு கூடுறானாங்கிறதையும் பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அங்கே ஆடுறவர்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு ஆடுறாங்களா, போதையின் வெளிப்பாடு ஆடுறாங்கன்னு நம்ம கவனிக்கணும். சமூக விரோதிகள் ஊடுருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சமூக விரோத செயல்கள் ஊடுருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போதை பழக்கங்கள் ஊடுருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு போதைப் பொருளை வெளியே கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஒரே இடத்துல கூடுற இடத்துல ஈஸியாக ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் மூலயமாக போதைப் பொருட்களை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். இதெல்லாம் காவல்துறை கொஞ்சம் சீரியஸாக கண்காணிக்கணும். ஏன்னா நாளைய சமுதாயம் ஆட்டம் பாட்டத்தோடு போயிடக்கூடாது. ஆட்டம் பாட்டம் மட்டும் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்றது அவங்க வேலை செய்யணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பம் அப்படியே வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், கொண்ட லட்சியங்கள் இருக்கும், எவ்வளோ விஷயம் இருக்கும். ஆனால் ஆட்டம் பாட்டம் மட்டுமே மகிழ்ச்சிங்கிறதுனாலையும் இந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்துட்டால் போதும், வாழ்க்கை ஃபுல்லாக தவறான எண்ணத்தையும் கொண்டு போகக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் முன்னாடி இளைஞர்கள் கொண்டாந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள், முதியோர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு டிசிப்ளின் இருக்கணும், அதில் நேர்மை இருக்கணும், ஒரு அழகான முறையில் சிறந்த முறையில் கண்டுக்கணும். முன்னாடிலாம் எப்படி நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நியூ இயர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேடை போட்டிருப்பாங்க. அந்த மேடையில் ஒரு 10 பேர் ஆடுவாங்க. நாமெல்லாம் கூடி எண்ணி 1,00,000 பேர், 10,000 பேர், 5,000 பேர், 2,000 பேர் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி மேடையில் ஒருத்தர் பாட்டை போட்டு செஞ்சிகிட்ருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஆடிக்கிட்டு இருக்குது. காலம் எப்படி மாறி போயிடுச்சு. மேடை கச்சேரி பார்க்க போய் அமைதியாக உட்கார்ந்த கூட்டம் ஆடுது, மேடையில் இருக்கும் ஆட வைக்கிறான்.
இப்படி மாறுறது நல்லதா கெட்டதான்னு தெரியல. ஆனாலும் எல்லாமே மாறதான் செய்யும். ஆனால் ஒரு வரையறையோடையும் நமது தேசத்திற்கென்று இருக்கின்ற சில விஷயங்களை சரியான முறையில் நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்குது. நமது கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதுதான் முக்கியம். இனி வருங்காலம் எல்லோரும் தெளிவாகவும் நல்லாவும் இருங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கட்டும். 2025 அனைவருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.